மத்திய கிழக்குல இப்ப அசாதாரணமான சூழல் நிலவிக்கிட்டே இருக்கு. அங்கிருந்து வரக்கூடிய செய்திகள் ஒவ்வொன்னுமே, ஒவ்வொரு இந்திய சாமானியன் மனசுலயுமே, எங்க இந்தியால பெட்ரோல் மற்றும் டீசல் விலை எகிறிருமோ அப்படிங்கிற ஒரு அச்சத்த பதிச்சுக்கிட்டே இருக்கு. என்னதான் நம்ம இந்திய அரசாங்கம் நமக்கு 70 நாளைக்கு தேவையான கச்சா எண்ணெய் கையிருப்பு இருக்கு. அங்க என்ன பிரச்சனை நடந்தாலும் நமக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படாது அப்படின்னு நம்பிக்கை குடுத்தாலுமே, அது சொல்லி 2 நாள் கழிச்சு இந்தியால எல்பிஜி சிலிண்டருடைய விலை அப்படிங்கிறது கமர்ஷியல் அண்ட் டொமஸ்டிக் 2த்துக்குமே உயர்த்தப்பட்டிருக்கு. டொமஸ்டிக்குக்கு ரூபாய் 60 உயர்த்தப்பட்டிருக்கு. இங்க எல்பிஜி சிலிண்டர் ஏத்துனதுக்கும் அங்க நடக்கிற பிரச்சனைக்கு என்ன தொடர்பு அப்படின்னு நீங்க கேட்கலாம். இந்தியா இறக்குமதி செய்யக்கூடிய லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸ் எல்பிஜில மொத்த அளவுல 80ல இருந்து 90% நம்ம மிடில் ஈஸ்ட்ல இருந்து தான் வாங்கிட்டு இருக்கிறோம். குறிப்பா கத்தார், யுஏஇ, சவுதி, குவைத் மாதிரியான நாடுகள் கிட்ட இருந்து தான் நமக்கு தேவையான எல்பிஜி நம்ம இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ அவங்களுடைய ஃபீல்ட்ஸ் எல்லாம் ஷட் டவுன் பண்றாங்க. அங்கிருந்து எந்த கப்பலும் வெளியில வர முடியாத காரணத்தினால ஒரு ரிப்பிள் எஃபெக்டாக தான் இங்கே எல்பிஜி சிலிண்டருடைய விலை அப்படிங்கிறது உயர்த்தப்பட்டிருக்கு. ஒருவேளை இதே மாதிரி வருங்காலத்துல பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உயர்த்தப்படுமா அப்படின்னு பல பேருக்கும் கேள்வி வரலாம். பட் நம்ம இந்திய அரசாங்கம் நினைச்சாங்கன்னா, அங்க என்ன பிரச்சனை நடந்தாலுமே, எத்தனை நாளைக்கு பிரச்சனை நடந்தாலுமே, நமக்கு பெட்ரோல் அண்ட் டீசல் விலை ஏத்தாம பாத்துக்க முடியும். பட் இந்திய அரசாங்கம் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தான் கேள்வி. என்ன அப்படி இது மாதிரி மத்திய கிழக்குல இருந்து பிரச்சனை நடக்குது, இந்தியாவுக்கு கொஞ்சம் தட்டுப்பாடு வருதுன்னு தெரிஞ்ச உடனே ரஷ்யா ரெடியா சொல்லிட்டாங்க. இந்தியாவுக்கு தேவையான க்ரூடா நாங்க ஃபுல்ஃபில் பண்ண ரெடியா இருக்கிறோம்னு சொன்னாங்க. உடனடியாக 2 பில்லியன் பீப்பாய் அளவுக்கான கச்சா எண்ணெயை சுமந்து வந்த 2 டேங்கர்கள் இந்தியா பக்கம் திருப்பிவிடப்பட்டது. ஆல்டர்னேட்டிவா ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்குறதுக்கான முயற்சிகளும் இந்தியா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ட் ஃபைனலி அமெரிக்கா 30 நாளைக்கான வெய்வர் நீங்க ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெயை வாங்கிக்கோங்க அப்படின்னு கொடுத்தாங்க. மிடில் ஈஸ்ட்ல இருந்து வராத காரணத்தினால மற்ற எல்லா வழியில இருந்தும் இப்ப இந்தியாவுக்கு க்ரூட் ஆயில் அப்படிங்கிறது இன்ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. பொதுவா இந்தியா என்ன பண்ணுவாங்க, இந்தியா ஒரு ரிஃபைனர். வர கச்சா எண்ணெயை ரிஃபைன் பண்ணி உலக நாடுகளுக்கு அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ரஷ்யா கிட்ட இருக்கக்கூடிய கச்சா எண்ணெய் ஐரோப்பிய ஒன்றியம் வாங்க முடியாத காரணத்தினால இந்தியா அதை வாங்கி ரிஃபைன் பண்ணி அதை ஐரோப்பிய ஒன்றியத்துக்கே இந்தியா விற்பாங்க. இதனால இந்தியாவுக்கு நல்ல கொழுத்த லாபம் கிடைச்சிட்டு இருந்தது. இப்ப அதே மாதிரி ப்ராசஸை இந்த நேரத்துல பண்ணாம, இந்தியாவின் எனர்ஜி செக்யூரிட்டி தான் முக்கியம், ஃபர்ஸ்ட் எங்களுக்கான எனர்ஜியை நாங்க சாட்டிஸ்ஃபை பண்ணணும், அதுக்கப்புறம் தான் எல்லாருக்கும் சொன்னாங்கன்னா இந்த ஒரு பிரச்சனையே வராது. என்னதான் மிடில் ஈஸ்ட்ல பிரச்சனை நடந்தாலுமே நமக்கு உள்ள ஃப்ளோ ஆகிட்டு இருக்கக்கூடிய கச்சா எண்ணெய் அளவு அப்படிங்கிறது அதிகமாயிட்டு ஃப்ரெண்ட்ஸ். அங்க என்ன பிரச்சனை நடந்தாலுமே இந்தியால எந்த ஒரு ரிப்பிள் எஃபெக்ட்டுமே நடக்காது. பட் இந்திய அரசாங்கம் இதை பண்ணுவாங்களா? எப்பயுமே சொல்ற மாதிரி இந்தியாவோட எனர்ஜி செக்யூரிட்டி தான் முக்கியம் அப்படின்னு இந்த ஸ்டாண்ட்ல நின்னாங்கன்னா நம்ம பயப்பட தேவையில்லை. நமக்கு கச்சா எண்ணெய் அதோடைய பை ப்ராடக்ட் பெட்ரோல் அண்ட் டீசலுடைய விலை உயர வாய்ப்பே இல்லை. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. அண்ட் பல காணொலிகள் இது மாதிரி ஆழமாக நாம ஆயுதம் அறிவோம் டிஃபென்ஸ் சேனல் வழியாக சொல்லிட்டு இருக்கிறோம். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க.